தேர்தல் வந்தா கூட்டணிக்காக வருவது இயற்கை. அதனால இன்றைக்கு இருக்கின்ற கட்சிகள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நீங்கள் அனைவரும் தொலைக்காட்சியிலே பார்த்தது போல அமைச்சர் பெருமக்கள் வீட்டிற்கு வந்து அழைப்பு விடுத்தார்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக தேர்தல் குழு அமைக்கப்பட்டு நேற்று முன்தினம் நம்ம கட்சி சார்பாக 3 நம்ம பார்த்தசாரதி, கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் மோகன்ராஜ், அவைத்தலைவர் டாக்டர் இளங்கோவன் அவர்கள் குழுவை நாங்கள் அனுப்பி வச்சோம். அவர்களும் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு சென்று மரியாதை நிமித்தமாக அவங்களை சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. இது 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. இனி வருங்காலங்களில் இன்னும் ஒரு வார காலத்துக்குள்ள அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதை நிச்சயமாக பத்திரிகையாளர்களாக உங்களை அழைத்து நாங்கள் பேசுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய உரிமையை கேட்க வேண்டியது எங்களுடைய கடமை. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் ராஜ்யசபா உறுப்பினர் இருக்கின்றாங்க. அந்த வகையிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் நிச்சயமாக ராஜ்யசபா உறுப்பினர் வேண்டும் என்பதை எங்கள் உரிமையை நிச்சயமாக நாங்கள் கேட்டு இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். பாஜகவை சேர்ந்த அனைத்து தலைவர்களுமே கேப்டனுடைய கோவிலுக்கு வந்து அவங்க இறுதி அஞ்சலி செலுத்திட்டு போயிருக்காங்க. அதனால தேர்தல் என்று வந்தால் அனைவரும் வந்து கூட்டணிக்கு அழைப்பதும் பேசுவதும் ஒரு சம்பிரதாயம். அதனால அவங்க தான் இல்ல, இருப்பவர்கள் நிச்சயமாக அழைப்பு விடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அனைத்து இந்திய அந்நிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இல்லத்திற்கு வந்ததால் மரியாதை நிமித்தமாக எங்கள் நிர்வாகிகளையும் அவங்க அலுவலகத்துக்கு அனுப்பியிருக்கோம். அடுத்த கட்ட முடிவு என்பதை உங்களுக்கு நாங்கள் அழைத்து நிச்சயமாக தெரியப்படுத்துவோம். அன்னைக்கு எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் என்ன பேசணும்ன்றது உங்ககிட்ட நான் சொன்னேன். மொத்தமே இப்ப நடப்பது பார்லிமெண்ட் எலெக்ஷன், மொத்தம் 4 வழிதான். ஒன்று திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, இல்லை தனித்து களம் காண்பது என்பது. எனவே இன்றைக்கு திமுக ஆல்ரெடி கூட்டணி அமைத்து விட்டதால் இருக்கின்ற 3 ஆப்ஷன் தான் இருக்கு. அந்த 3 ஆப்ஷனுமே ஒவ்வொருத்தர் அவங்க கருத்தை சொல்லியிருக்காங்க. சிலர் ஏடிஎம்கே என்றும், ஒரு சிலர் பிஜேபி என்றும், ஒரு சிலர் தனித்து போட்டியிட வேண்டும் என்று அவங்க கருத்துக்களை பதிய வச்சிருக்காங்க. யாரும் ஒரே மாதிரி கருத்து சொல்லல. அதனால எது கழகத்திற்கும் எதிர்காலத்திற்கும் நல்லதோ அந்த முடிவை நிச்சயம் நாங்கள் எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மிஸ்டர் ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவர் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் தொலைக்காட்சிகளிலே காமிக்கப்பட்டுகிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய 2000 கோடி ரூபாய்க்கு போதைப் பொருட்கள் இன்னைக்கு கொரியர் மூலமாகவும் பல வகையாகவும் கடத்தப்படுகின்ற செய்தியை காணும் போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோமா இல்ல ஆப்பிரிக்கன் கண்ட்ரில இருக்கிறோமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் நமக்கு வருது. இந்த அளவு தமிழ்நாடு ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டது இதுவரைக்கும் வரலாற்றிலேயே கிடையாது. அதனால திமுக ஆட்சிக்கு வந்தால் எப்பவும் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்கும் என்பது மக்களுடைய எண்ணத்தை இன்னைக்கு நிரூபிக்கும் வண்ணம் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியா இருக்கு. நிச்சயம் முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி சொல்றது போல போதை இல்லா தமிழகத்தை உருவாக்கி